கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நான் என் அன்பின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகராக, ஆசிரியராக அவர் இருந்தார். மாத்திரமல்ல, அவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுள்ள ஒரு போதகராக இருந்தார். அவர் எல்லாவற்றையும் எளிதாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு போதகராக இருந்தார். அவர் நம்மை அழகாய் வழி நடத்தின ஒரு போதகர் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி ஒரு போதகரை நாம் பார்க்க முடியாது. வேதத்துல நம்ம யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம் இல்லையா? எத்தனை முறை கேட்டாலும் கடிந்து கொள்ளாமல் சொல்லி கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் அவர். வேதத்திலே யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அழகான ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை வைத்து அவர் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து செய்வோம். ஆசிரியர்களாகிய உங்கள் மூலமாக அநேக மாணவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. வரும் சமுதாயத்திலே நீங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆசிரியர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மாணவர்களும் நித்திய ஜீவனை கண்டு கொள்ளக்கூடிய அளவு ஒரு முன்மாதிரியான ஆசிரியர்களாக கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஆசிரியர் பணி இன்னும் செழித்திருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். பல வாரங்களாக சீஷர்களை குறித்து தியானித்து வருகிறோம். சீஷனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, வேதத்திலே ஏறக்குறைய எல்லா வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சீஷரை குறித்து நான் பிரசங்கித்தேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சீஷத்துவம் என்ற இந்த செய்தியினுடைய கடைசி செய்தியாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் 19ஆம் 20ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து கடைசியாக நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் கடைசியாக இயேசு சீஷர்களுக்கு ஒரு பொறுப்பை தருகிறார். நீங்கள் சீஷர் ஆக்குங்கள். உண்மையான சீஷன் யார்? பிறரை சீஷர் ஆக்க வேண்டும் என்ற உணர்வு உடையவன். எவ்வளவுதான் நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், சிலுவை சுமக்கிறேன், அவரை பிரதிபலிக்கிறேன் என்று சொன்னாலும், நான் அவருடைய சீஷன், அவர்தான் எனக்கு குரு என்று சொன்னாலும், சீஷத்துவத்தினுடைய நிறைவு என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் பிறரை சீஷராக மாற்றுவது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று அவர் ஒரு கட்டளை கொடுத்தார். இதைதான் திருச்சபையினுடைய பெரிய பொறுப்பு, கிரேட் கமிஷன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த கிரேட் கமிஷன் என்ற இந்த மிக முக்கியமான பொறுப்பு என்பது வேத வசனத்தின் அடிப்படையிலே பல நேரங்களிலே நாம் அதை மறந்துவிட்டோம் என்றே சொல்லலாம். வசனத்தை படிக்கலாம், ஆனால் எத்தனை பேரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீஷர்களாக மாற்றினோம்? எத்தனை பேரை இயேசுவுக்கு நேராக வழி நடத்தினோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒருவேளை யாருக்கோ ஒரு பிரச்சனை, வியாதினா அந்த ஊழியக்காரர்கிட்ட போ என்று ஊழியர்களை கை காட்டலாம், அல்லது ஒரு சபையை கை காட்டலாம். எத்தனை நேரம் இயேசுவை கை காட்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு நீங்கள் சந்திக்க போகிற நபர்கள் யாராக இருந்தாலும், எங்கிருந்தாலும், இயேசுவுக்கு நேராக நீங்கள் அவங்கள வழி நடத்த முடியுமா? இயேசுவை விசுவாசி என்று சொல்லிக் கொடுக்க முடியுமா? எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் ஒரு ஊழியனை அறிமுகப்படுத்தாதிருங்கள், இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஊழியர்கள் இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அதற்கு தீர்வு இயேசு மாத்திரமே. இயேசு கிறிஸ்து இல்லாமல் தீர்வு கிடைக்காது. அவர்கள் வாழ்க்கையில் இயேசு பிரவேசிக்காமல் தீர்வு கிடைக்காது. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணிக்கோங்க, ஜோம் பண்ணுவாங்க, தவறில்லை. ஆனால் அவர்களை நீங்கள் காட்டுவதை காட்டிலும் இயேசுவை காட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே பிறருக்கு அறிமுகப்படுத்துவதிலே நீங்கள் அதிக முயற்சி எடுங்கள். ஒரு ஊழியனை காண்பித்து ஊழியனுக்கு பின்பாக செல்லுகிற அந்த அனுபவம், அல்லது ஒரு சபையிலே நான் அங்கத்தினராகிவிட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை நடத்தினதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நடத்தப்படவில்லை.
அவர்கள் யாரோ ஒருவருக்கு பின் நடத்தப்பட்டார்கள். இயேசுவை அறிமுகப்படுத்தி அவர்களை ஒரு சபையில் இணையுங்கள், அதுதான் நல்லது. பிரியமானவர்களே, சபை அவர்கள் வளர்ச்சிக்கு பிரயோஜனமானது. இயேசு ஒருவர் தான் நித்தியத்திற்கான வழி. இன்னைக்கு இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்த தீர்மானியுங்கள். ஈவன் நான் எனக்கு பின்பாக கூட யாரையும் இணைத்துவிடக்கூடாது, ரசிகர் மன்றம் உருவாக்கிவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருப்போம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்டுட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் இயேசுவுக்கு நேராக நடத்துங்கள். இயேசுவை பிறர் ஃபாலோ பண்ணத்தக்கதாக வழிகாட்டுங்கள். சிலர் சொல்லுவாங்க, அவங்களே அப்படி இருக்காங்க, இயேசுவை பின்பற்றுன்னு சொல்கிற இவங்களே அப்படி இருக்காங்க. என்ன காரணம்? அவங்கள நம்ம பின்பற்றுவது தான், அவர்களை கவனிப்பது தான் தவறு. அதை தாண்டி இயேசுவை அறிமுகப்படுத்தலாமா? இயேசுவை அறிமுகப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்க அவங்கள உற்சாகப்படுத்தணும். ஊழியருக்கு நேராகவோ ஒரு ஸ்தாபனத்துக்கு நேராகவோ நாம் நடத்தக்கூடியவர்கள் அல்ல. அதற்காக இயேசு நம்மளை அழைக்கலை. நாம் அழைக்கப்பட்ட நோக்கம் இயேசுவுக்கு நேராய் பிறரை வழி நடத்தணும். நம்மளால் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க? சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு தீர்மானத்தோட உழைப்போம், சீஷராக்குவோம். அதுதான் உண்மையான சீஷத்துவத்தினுடைய பிரதிபலிப்பு. ஜெபிக்கலாமா? தகப்பனே, சீஷர்களாக மாறின நாங்கள் சீஷர்களை உருவாக்க சொன்னீங்க. எத்தனையோ நேரங்களில் நாங்கள் சீஷர்களை உருவாக்க தவறிவிட்டோம். யாரையோ கை காட்டி யாருக்கோ நேராக நடத்த முயற்சி எடுத்திருக்கிறோம். மன்னியும். உமக்கு நேராய் நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த உதவி செய்யும். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் கொடுத்து சென்ற அந்த பெரிய பொறுப்பை கவனத்தோடு கூட நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து உமது நாமம் மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய பணிகளை ஆசீர்வதியும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.